திருச்சி, தஞ்சை ஆகிய மாவட்டங்கள்ல மணல் விற்பனை முறைகேடு தொடர்பாக அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கு. சேலம் கிழக்கு மாவட்ட மணல் மற்றும் எம்சாண்ட் லாரி உரிமையாளர்கள் நலச்சங்க தலைவர் கார்த்திக் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் திருச்சி, தஞ்சை மாவட்டங்கள்ல அரசு மணல் விற்பனை கிடங்குகள்ல சட்டவிரோத மணல் விற்பனை மற்றும் மோசடி குறித்து நிபுணர் குழு அமைச்சு விசாரிக்க வேண்டும்னு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும்னு கோரியிருக்காரு. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள், குவாரி நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை தேவை, கம்ப்யூட்டரில் பதிவு செய்யும் போது முறைகேடு அல்லது சட்டவிரோதத்தை அனுமதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும்னு கூறியிருக்காங்க. மணல் கடத்தல் ஒரு குற்றம் மட்டுமல்ல, மணல் கடத்தலில் ஈடுபடுபவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிட முடியும்னோ, இதற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதுனோ சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், முறைகேடு விவரங்களை அரசு தரப்பு வழங்கும் பட்சத்துல சம்பந்தப்பட்ட துறையால் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க முடியும்னு கூறியிருக்காங்க. ஆவணங்கள், ஆதாரங்கள் இருந்தால் தமிழக நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலர் மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தேவைப்பட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் மனுதாரர் புகார் அளிக்கலாம்னோ, ஆவணங்களை சரிபார்த்து விசாரிக்க சட்டப்படி அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும்னோ நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க.